கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா லிமிட்டெடில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பணியிடத்தை ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக ஃபில் பண்ணுறதற்கான நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் 3 வருடம் ஃபிக்ஸ்டு டேர்மில் நெய்வேலியில் இருக்கக்கூடிய யூனிட்டில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் ஃபில் பண்ணுறாங்க. டோட்டலாக 16 வேகன்சி இருக்குது. F5W கிரேடில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு. மினிமம் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 1 இயர் டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அல்லது 1 இயர் டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள், அல்லது எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு 1 இயர் பிஜி டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் டிப்ளமோ முடிச்சிருக்கிறாங்க, 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க கண்டிப்பாக மினிமம் 3 வருடம் ஹெல்த் அண்ட் சானிடேஷனில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு 1 இயர் பிஜி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவை இல்லை. சரிங்களா? அதே மாதிரி தமிழை ஒரு சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். தமிழை 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பில் படித்த கேண்டிடேட்டாக இருக்கணும், அல்லது லோக்கல் ரீஜனல் லாங்குவேஜ் தெரிந்த மீடியம் ஆஃப் ஸ்டடியாக படித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி க்ரூஷியல் டேட்டை பொறுத்த வரைக்கும் 1/2/2026 தான் சர்டிஃபிகேட்ஸ்க்காக இருக்கட்டும், எலிஜிபிலிட்டிக்காகட்டும் எல்லாத்துக்கும். கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்க்கு 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ஓபிசி என்சிஎல் பொறுத்த வரைக்கும் 33, எஸ்சி கேண்டிடேட்க்கு 35, எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 30. சரிங்களா? அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் யூஆர் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் ஏஜ் வித்தின் யூஆர் ரேஞ்சுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க யூஆருக்கு எலிஜிபிள். சரிங்களா? பீரியட் பொறுத்த வரைக்கும் 3 வருடம் ஃபிக்ஸ்டு டேர்மில் எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸில் இருக்கும். உங்களுக்கு பெர் மந்த் சேலரி 38,000 கன்சால்டேட் பேவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்டுக்கு பிஎஃப், கிராஜுவேட்டி எல்லாமே உண்டு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி உண்டு, 12 நாள் லீவ் உண்டு, அதர் கைண்ட் ஆஃப் லீவ்ஸும் உண்டு கம்பெனி ரூல்ஸ் படி. அதே மாதிரி டிஏடிஏ, போர்டிங் சார்ஜஸ் இது எல்லாமே ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஸ் பர் ரூல் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி ஹச்ஆர்ஏ அவங்களுக்கு அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஹச்ஆர்ஏ கொடுப்பாங்க. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கட்டும், ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கட்டும், இடபிள்யூஎஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், ரிசர்வேஷனாக இருக்கட்டும், ப்ராப்பரான ஃபார்மெட்டில் சர்டிஃபிகேட்ஸ் வைத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி அதற்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கணும், வேலிடான சர்டிஃபிகேட்டாக இருக்கணும், அதே மாதிரி கரெக்டான ஃபார்மெட்லேயும் இருக்கணும். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் மூலமாக செலெக்ஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நாலேஜ், லாஜிக்கல் ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டிலேருந்து 20 கொஷினும், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான சப்ஜெக்ட் நாலேஜ்லேருந்து 80 கொஷினும் இருக்கும். டோட்டலாக 100 கொஷின் இருக்கும். அதில் மினிமம் யூஆர்இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 50% மதிப்பெண் எடுக்கணும். மினிமம் எடுத்தால் அவங்க செலெக்ஷனில் வருவாங்க. அதே மாதிரி ஓபிசி என்சியில் பொறுத்த வரைக்கும், எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 40% எடுக்கணும், 40 மதிப்பெண். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 50% எடுத்தால் மட்டும்தான் அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டுக்குள்ளே இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ ரேஷியோவில் இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்க அப்படின்றத பொறுத்து மாறுபடும். சரிங்களா? 120 நிமிஷத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி பிஏபி கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி நெய்வேலியுடைய என்எல்சி இந்தியா லிமிட்டடுடைய ப்ராஜெக்டில் அவங்க நிலம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு 20 மதிப்பெண் போனஸ் மார்க்ஸு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து யார் சீனியரோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இன்கேஸ் 2 பேர் ஏஜில் ஒரே மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஏஜில் டேட் ஆஃப் பர்த் யாருக்கு முன்னாடி வருதோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி ட்ராவலிங் அவங்களுடைய ஓன் இதில் தான் ட்ராவல் பண்ணணும். வரும்போது எக்ஸாமுக்காக இருக்கட்டும், இன்டர்வியூக்காக இருக்கட்டும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஜாயினிங் எல்லாத்துக்கும். அதே மாதிரி ப்ராப்பரான சர்டிஃபிகேட் ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணும்பொழுது ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக கொடுக்கணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸையோ யாராவது இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட் 486 ரூபா பே பண்ண மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் 236 ரூபாய் பே பண்ண மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அவங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி கன்சால்டேட் மார்க் ஷீட், அதே மாதிரி இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் இருந்தாலும் அதுவும் தேவை.
அதே மாதிரி உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் தமிழை தெரியும் அப்படின்றதற்கு நீங்கள் 10th 12th மார்க் ஷீட்டில் நீங்கள் வந்து தமிழை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்க தெரியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் ப்ராப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்குலாம் வந்து ப்ராப்பராக சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். பிஏபி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கும் ப்ராப்பராக வந்து அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரெடியாக வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி. இதற்கு அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் வந்து 2/4/2026. சரிங்களா? இதற்கான ஃபார்மெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிஏபி கேண்டிடேட்ஸ்க்கான ஃபார்மெட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். அது யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து இந்த ஃபார்மெட்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் ப்ராப்பராக கம்பெனியோட அத்தாரிட்டிகிட்ட சைன் வாங்கி அனுப்பணும். சரிங்களா? நன்றி.